நந்தீஸ்வரர். அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, பெரியோர்களே, வணக்கம். அகத்திய சன்மார்க்க சங்கம் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் மிக மிக நுணுக்கமான, யாராலும் சொல்ல முடியாத ஒரு கருத்துக்களாகும். அந்த கருத்துக்களை சேகரித்து நாங்கள் சொல்லுவது வழக்கம். இங்கே சொல்லுவதெல்லாம் உயிரை பற்றியா, உடம்பை பற்றியா, வாழ்க்கை பற்றியா என்றெல்லாம் ஆராய்ந்து உயிர் முன்னே வந்ததா, உடம்பு முன்னே வந்ததா, இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றெல்லாம் ஆராய்ந்து சொல்லுகின்ற சங்கம் இது. இப்போ நாம் வாழ்கிறோம். நாம் வாழ்கிறோமா அது உயிர் வாழ்கிறதா? உயிர் வாழ்ந்தால் நாம் வாழ்கிறோம். உயிர் போனால் நாம் வாழ்வு சூன்யமாக்கப்படுகிறது. அப்போ வாழ்வது உடம்பா உயிரா? உயிர் வாழ்ந்தால் உடம்பு வாழும். உடம்பு ஒரு காலத்தில் விழுந்து விடும், ஆனால் உயிர் வீழாது. இப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது தோன்றும் போது இரண்டும் உடம்பு தோன்றியதா உயிர் தோன்றியதா ஆராய்ந்து பார்க்கும்போது உயிர் தான் தோன்றியது. சுரார் சிவாக்கிறதுக்கு இன்றைய தலைப்பு நமக்கு இன்று பேசப்படுவது சிவஞான போதத்தினுடைய வழக்கம். சிவஞான போதத்துக்கு உட்டத்துணையாக இருக்கும் நூல்கள் பல. அது அந்த நூலுடைய சாரங்கள். அது முன்னுரை கொண்டது. முன்னுரை தான் மிக முக்கியமானது. அப்போ சொல்லும்போது உடம்புயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, ஒரு சில பொதுமக்களை பார்த்து, தத்துவமைகளை பார்த்து உடம்புயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்புயிர் எடுத்த போது உருவம் எது செப்புவீர், உடம்புயிர் இறந்த போது உயிர் இறப்பதில்லையே, உடம்புமை மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் சொன்னார். அப்போ உடம்புயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ. ஆக சிக்கலான கேள்வி. மனிதன் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் உடம்பு தாங்கி உடம்பு தாங்கி வாழ்கின்றன. மரம், செடி, கொடிகள். அதுக்கு மரம் என்பது மரம் என்பது உடம்பு. அது உள்ளே இருக்க நீரோட்டங்கள் உயிர். இப்போ நாம் உடம்பு உள்ள ஜீவனா இருப்பது, காற்றா இருப்பது உயிர். இது உயிர் உடம்பு எடுத்ததா, அது உடம்பு உயிர் எடுத்ததா என்ற கேள்வியை உலக மக்களை பார்த்து கேட்கிறார். யார் கேட்பது? யாரு? சிவாக்கியர். உடம்புயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்புயிர் எடுத்த போது உருவம் செத்து. சரி, அப்படியே நீங்கள் உடம்பு தான் உயிர் எடுத்துன்னு சொன்னார், உடம்பு தனி உடம்பு எத்தனை நாளைக்கு தாங்க? ஒரு ஜீவன் ஒரு உடம்புல இருந்து உயிர் நீக்கப்பட்டால், உயிர் போனால் அந்த உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆக உடம்பு வீங்கி வெடிச்சு அழிச்சு இறந்து வீணா போகும் உடம்பு. உயிர் போன உடம்பு 2 அல்லது 3 நாளைக்கு தங்கி இருக்கும். அது சில ரசாயன பொருள் இருக்கலாம், ரசாயன பொருள் சேர்த்து உடம்பு வைத்திருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அது பொருந்தாது. அப்போ தனி உயிர் உடம்பு எத்தனை காலம் இருந்தாலும் உயிரிட்ட ஒரு உடம்பு இன்னொரு உயிரை தேர்ந்தெடுக்க முடியாது. அதே போல் உடம்புயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததுன்னு சொன்னார். அப்போ உடம்பு உயிர் உடம்பு தேர்ந்தெடுத்தா அப்படிங்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, மொத்த கருத்துக்கள் உயிர் தான் முன்னிருந்திருக்க வேண்டும் சொல்றார். அப்போ எல்லாருக்கும் சொல்லும்போது உடம்புயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்புயிர் இறந்த போது உயிர் இறப்பதில்லையா? அப்போ உடம்பு உயிரை தேர்ந்தெடுத்தா நிச்சயமாக அது பிரிந்து இருக்க கூடாது அல்லவா? இப்போ நாம ஒரு உயிரை தேர்ந்தெடுக்கிறோம். நாம பார்த்து தேர்ந்தெடுத்த உயிர் நாம விட்டு போகுமா? போக முடியாது. அது விளக்கம் சொல்றாரு, உடம்புயிர் இறந்த போது உயிர் இறப்பதில்லையே. நீ இந்த உடம்பா பார்த்து உயிரை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அந்த உயிர் பிரிய முடியாது. பிரிய முடியாது. அடிப்படை என்ன சொல்றாரு, உடம்புல இருக்க உயிர் போகும்போது உயிர் இறக்கவில்லை, ஆனால் உடம்பு தான் வீணா போகும் சொன்னார். உடம்பு அநித்தியமா, உயிர் அநித்தியமானார். உடம்பு அநித்தியமானது, அழியக்கூடியது. உயிர் நித்தியமானது, அது இறப்பதில்லை, உடம்பு தான் இறக்குனார். உடம்புமை மறந்து கண்டு உணர்ந்த ஞான ஒருமனர். அப்ப விளக்கம் சொல்லும்போது உயிர் தான் உடம்பு எடுத்தது. ஆதி காலத்திலே ஜீவன், அது நாத பிந்துகள் ஆதிவனம்னு சொன்னார். ஆதி காலத்திலே உயிர் எல்லாம் வல்ல இயற்கை உயிராக இருந்து பின் உடலாக மாறியது. ஆக ரெண்டும் சேர்ந்துதான் தோன்றியிருக்குன்னு சொல்றாங்க.
இங்கே சொல்லும் போது இதே பிறகு முன் பாடம் இது. இங்கே சொல்லும் போது உயிரகத்து நின்றிடும் உடம்பு இருப்பதற்கு முன், அதுக்கு விளக்கம் சொல்லும்போது நான் அதுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறோம். ஒரு பெண்ணோட ஆண் கூட நினைக்கும் போது அப்பவே அவன் என்ன செய்யறான், அந்த பெண்ணோட ஆண் கூட நினைக்கும் போதே அவன் உயிராக இருக்கிறான். அந்த நினைவு உயிராக இருக்கு. ஒரு பெண்ணோட கூட நினைக்கும் போது அந்த நினைவு அப்போதே மனிதன் தோன்றுகிறான். அப்போ சிந்தனையாக இருந்தான். அந்த சிந்தனைக்கு காரணமாக இருப்பது உயிர். ஆக இவர் விளக்கம் சொல்லும் போது உயிரகத்து நின்றிடும் உடம்பெடுப்பதற்கும் உயிர் அகரமாயிடும் உடல் உகரமாயிடும் உயிரையும் உடம்பையும் ஒன்றியிருப்ப அச்சிவம் உயிர் நாள் உடம்பு தான் எடுத்தவாறு இருக்கிறனர். ரொம்ப சிக்கலான வார்த்தை. இதுக்கு முன்னே நீங்க கேட்டுக்க முடியாது. கேட்டிருந்தாலும் சிக்கல் நிறைந்த ஒன்று. அப்ப இந்த கருத்துக்கள் ஆராய்ந்து பார்த்து உயிர் நாள் உடம்பு தான் எடுத்தவாறு உரைக்கிறேன்னு சொன்னார். உடம்பு தான் உயிர் தான் முன்னே இருக்கும்னு சொன்னார். அப்போ சிந்தனையா இருந்த மனிதன் பின்பு உடல் உறவு கொள்ளும் போது சுக்கிய சுரதமாக மாறுகிறான். பிறகு சுக்கிய சுரதமாக இருந்த இவன் மறுபடியும் உடம்பாக மாறுகிறான். அந்த உடம்பு உயிர் சிந்தனையா இருந்தவன் அந்த சிந்தனைக்கு உரிய உயிராகவும் அந்த சிந்தனையாகவும் அருவமாக இருந்தான். சிந்தனை என்பது அருவமானது. பின்பு கூட்டுறவு இருக்கும்போது உருவமாகுது. உருவமாக இந்த காரணத்தினால்தான் உடம்பு வருது. ஆக உடம்பு அழியக்கூடியது, உயிர் அழியக்கூடாது, அழிய முடியாது. ஆக உடம்பு அநித்தியமானது, உயிர் நித்தியமானது. உயிர் கண்ணுக்கு புலப்படாதது, உடம்பு கண்ணுக்கு புலப்படுவது. இப்படி எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இப்படி எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கும். குறிப்பிட்ட நாள் வரையில் ஒன்றே ஒன்று சார்ந்திருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். உயிரோடு உடம்பும் உயிர் சேர்ந்து வாழும். உடம்புக்கு நரதரை வந்தால், உடம்புக்கு ஒரு உபாதி துன்பம் வந்தால் உயிர் நீங்கிவிடும். இதெல்லாம் மகான்கள் ஆராய்ந்து பார்த்தார். ஆராய்ந்து பார்த்து ஒன்றை காக்க வேண்டும். ஒன்று உடம்பை காக்க வேண்டும். உடம்பை காத்தால் உயிர் காக்க வேண்டும். உடம்பை அவன் காத்துக்கொள்ள கற்றுக்கொள்கிறானோ அவன் உயிரை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்வான். உடம்பை காத்துக்கொள்ள கற்றுக்கொண்டவன் உயிரை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்வான். உயிர் அருவமானது, உடம்பு தோற்றம் உள்ளது, உயிர் தோற்றம் இல்லாதது. தோற்றத்துக்கு அடிப்படை காரணம் பஞ்சபூதாதிகள். இந்த பஞ்சபூதாதியை தான் என்ன செய்றார் மெய்கண்ட தேவர். அடிப்படை காரணம் என்ன? உயிரங்கள் எப்படி உள்ளது? ஆணாகவும் பெண்ணாகவும் மற்ற அகிரின்னு சொல்லப்பட்டது. புல், செடி, கொடி, மரங்கள், நண்டு, நத்தை, சங்கு, கிளிஞ்சல், பறைவனங்கள், இப்படியெல்லாம் பல்வேறு வகையா ஓரறி உயிர், ஈரறி உயிர், மூவறி உயிர், நான்கறி உயிர், ஐந்தறி உயிர், ஆறு அறிவுன்னு சொல்றார். எப்படி உயிர்கள் 6 அறிவு உயிர்னு சொல்றார். அப்போ ஓரறி உயிர் மரம், செடி, கொடிகளும், ஈரறிவு இந்த சங்கு, நத்தை, கிளின்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் நாக்காசு உயிர். ஏதோ ஒரு பெரிய நீண்ட கதை பின்னாடி பேசலாம். ஆக எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த உயிர் அத்தனையும் மும்மலத்தை சார்ந்தே இருக்கும். மும்மலம் என்பது ஆணவம், கண்மம், மாய்ச்சி சொல்லுவோம். ஆக எந்த உயிரா இருந்தாலும் மலம் உண்டு, எந்த உயிரா இருந்தாலும் சுக்கிலம் உண்டு, எந்த உயிரா இருந்தாலும் காமம் உண்டு. காமம் இல்லாத உயிர் இருக்க முடியாது. காமம் இருந்தால் பாசம் இருக்கும். பாசம் இருந்தால் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காது. பாசம் இல்லை என்றால் உயிரினங்கள் என்ன செய்யும்? ஒரு குருவி என்ன செய்யும்? கூண்டு கட்டும். அந்த கூண்டுல முட்டை இட்டு அது குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சு பொரிச்சு அந்த குஞ்சு வளரும் வரையில் பாதுகாப்பு தரும். அந்த குஞ்சு அந்த உணர்வு இயற்கையே தந்திருக்கிறது. அதே மாதிரி மனிதர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால் அந்த குழந்தையை பூர்ணமா பாதுகாத்து வளர்க்க மட்டும் அவளுக்கு அந்த பாசத்தை கொடுத்துப்பார். அப்ப அடிப்படை இது போன்ற ஒன்றோடு ஒன்று சார்ந்தே இருக்கும். ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன செய்கிறார் ஒரு மெய்கண்ட தேவர்? 3 வகையா பிரிக்கிறார். அவன், அவள், அதுவெனும் அவை வெனமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்தொல்லதான் அந்த அம்மாதி என்பனார். உயிரங்களை 3 வகையா பிரிக்கிறார். அடிப்படை விளக்கங்கள் இதெல்லாம் உலகத்தில் எதை எங்க எப்படி எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த கண்டமா இருந்தாலும் சரி, எந்த கண்டத்தில் இருந்தாலும் 3 வகையா பிரிப்பது உயிரினங்களை. ஆணாகவும் பெண்ணாகவும் அது என்று சொல்லப்பட்ட அகிரேன் சொல்லுவார். இதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். 3 வகையா உலகத்தை பிரிச்ச போதிலும் அடிப்படை இதுதான். இந்த அடிப்படைக்கு காரணம் எது என்றால் பஞ்சபூதங்கள்.
இந்த அடிப்படை காரணமாக இருக்க ஒன்றே இங்கே பசியாகவும், அங்கே உணவு முன்ன வந்ததா பசி முன்ன வந்ததானா? மனிதனங்கள் மற்ற ஜீவராசிகள்லாம், ஆடு மாடு கோழி மற்ற எல்லா ஜீவராசிகளும் பசி வந்ததா உணவு வந்ததா? உணவு வந்த அதே நேரத்தில் பசி, உணவு வந்த அதே நேரத்தில் பசி வந்திருக்க வேண்டும், பசி வந்த அதே நேரத்தில் உணவு வந்திருக்க வேண்டும். உணவை படைத்து பசியை படைத்தானா, பசியை படைத்து உணவு படைத்தானா? ரெண்டும் ஒரே சமயத்தில் படைத்த ஒன்றே ஒன்று சார்ந்தே வாழ்ந்துட்டு. நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவும் நம்மால் தயாரிக்கப்பட்டதல்ல, இயற்கை. நாம் சாப்பிடுகின்ற என்னென்ன சாப்பிட்டோமோ அத்தனை உணவும் இயற்கை தந்தது. இயற்கையில் இயற்கை என்ன செய்தென்றால் எல்லா உயிருக்கும் பசி தந்தது மட்டுமல்லாமல் எல்லா உயிருக்கும் உணவும் தந்துள்ளது. அந்த உணவை உட்கொள்ளுகின்ற பசியும் தந்தது. பசியை தந்து உள் கருவிகரணங்கள் அது ஜீரணசித்தி செய்து சத்து அசத்தை பிரிக்கக்கூடிய ஆற்றலும் தந்தது. இத்தனையும் தந்து அந்த உயிருக்கு காமத்தையும் தந்தது, இனப்பெருக்கத்துக்குரிய கருவிகரணத்தையும் தந்தது. ஆக அடிப்படை ஒன்றே ஒன்று சார்ந்திருந்த போலும் அடிப்படை பஞ்சபூதங்களே. அந்த பஞ்சபூதத்தால் ஊனால்தான் ஆண் பெண் அகிரிணை உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள். இப்படி எல்லாம் பிரித்து பிரித்து அடிப்படையை இந்த ஒரு கவியில சொல்லியிருக்கிறார். அதுவும் அதே பஞ்சபூதங்கள் வெளியில் பஞ்சபூதமாயிருக்கும், உள்ளே பசியாகவும் மும்மலமாக இருப்பதும் அதே இயற்கை. வெளியில் உணவு அது உட்கொண்டால் அது மலம், அதே உட்கொள்ளும் போது சத்து, அதை உட்கொள்ளும் போது அசத் கழிவு பொருளாமாறு. கழிவு பொருள் கழிவை நீக்கி விட்டு சத்தை உடம்புக்கு நாடிய நம்ம ஏற்றுகிறது. ஆக பஞ்சபூதங்களே வாழ்கின்றன, பஞ்சபூதங்களே பிறக்குது, பஞ்சபூதங்களே வாழ்து, பஞ்சமதை வீழ்ச்சிது. இதுதான் அடிப்படை. அப்ப அந்த அடிப்படை அவனாகவும் அவளாகவும் அதுவாயிருக்கு. அவை மூவினை என்பது பிறத்தல், வாழ்தல், வீழ்தல். ஆக 3 வகையா இருக்கு. அந்த 3 வகையா இருப்பதை அது இவர்கள் ஞானியர் என்ன செய்கிறார்கள், அது இயல்பாகவே அமையுது. அதுக்கு காரணம் முக்குணங்கள். மந்த குணம் இது 3, பிறத்தல், வாழ்தல், வீழ்தல். 3 குணம், மந்த குணம், அகங்கார குணம், சாந்த குணம். இது எல்லா உயிருக்கும் இருக்கு. எந்த ஜீவராசியும் சற்று தீண்டினால் கோபம் வரும். பந்தியா இருந்தாலும் நாயா இருந்தாலும், நாய்க்கு அது எப்போதும் கோபத்தை தலையில வச்சிருக்கு. ஆக எந்த ஜீவராசிகளுக்கும் எவ்வளவு மழுங்கல் உயர்ந்தாலும் 3 குணம் இருக்கும். மந்த குணமா இருக்கும் போதும் அந்த சில சமயத்தில் புலி கரடியும் நிசப்தமா அசைவற்று இருக்கும். ஆனால் எழும்போது அகங்காரமா எழும். அந்த நிசப்தமா மந்த குணமா இருக்கும் போது மற்ற ஜீவராசியில் அது போய் அணுக முடியும், எது செய்ய முடியும். ஆனால் அது கோரும் போது அதை தடுக்க முடியாது. அப்ப அந்த மந்த குணமா இருப்பதும் அதே புலி, அகங்கார குணமா இருப்பதும் அதே புலி, சாந்த குணமா இருப்பது நாமே மனிதனும். நாம் சில சமயத்தில் மிருகாவேசமா இருப்போம். கோபம் வந்தா மீசெல்லாம் தூக்கி, கண்ணு 2 சவர், கைகளெல்லாம் படப்பட. அப்போ அகங்கார குணம் இருக்கு. சில சமயத்தை எதை சொன்னாலும் நமக்கு கூடப்படாது. நாம் செல்லும் போது ரோட்டு நமக்கு தெரிஞ்சவன் எதிரே வருவான். ஆனால் பார்க்காது போவோம். என்ன ஏன் பார்த்து பார்க்காம சொல்லுவோம், இல்லை கவனிக்கலாமா. கண்ணு பார்த்தது நாமள நேருக்கு நேர் பார்ப்போம், ஆனால் நம்மால் கவனிக்க முடியாது. கவனக்குறைவா இருப்பதெல்லாம் அசமந்த குணம், மந்த குணம். சாந்த குணம் எப்போது எல்லா மனிதனும் ஒரே நிலையா இருக்க முடியாது. 3 குணத்தில் இருக்கணும், 3 வகை. அப்போ இங்கே வாத பித்த சிலைத்தம் சொல்றான். வாதம் 16, பித்தம் 12, சிலைத்தம் 2, சிலைத்தமும் 8. வாதம் காற்று, பித்தம் அக்னி, சிலைத்தமும் தண்ணி. இந்த வகை 3 வகை இதுன்னு இருக்கலாம். வாத பித்த சிலைத்தம் இதுக்கும் பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு உண்டு. இந்த வாத பித்த சிலைத்தமத்துக்கும் ஆணவம் கண்மம் மாய்கன்னு சொல்ற மும்மலத்துக்கும் 3க்கும் தொடர்பு உண்டு. பிறத்தல், வாதல், வீழ்தலுக்கும் தொடர்பு உண்டு. ஆக ஒன்றோடு ஒன்று சார்ந்திருக்கும். வெளியிலே வெப்ப மிகுதியா இருந்தால் பித்தம் மேல் நோக்கி இருக்கும். உடம்புல வாதம் மிகுதியா இருந்தால் கை கால் குடைச்சல் இருந்தால் வாதம் மேல் நோக்கி இருக்கும். உடம்பெல்லாம் உடம்புல உஷ்ணமும் பேதியும் ஏற்பட்டால், வருத்த பேதியோ கண்ணெரிச்சல் ஏற்பட்டால் பித்தம் ஒங்கி இருக்கும். சளி பிடித்திருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ சிறப்பு ஒங்கிருச்சு. ஆக பஞ்சபூதத்து என்ன இருக்குதோ வெளியில இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு மாறும். வெளியில வெப்பம் இருந்தால் உடம்புல வெப்பம் இருக்கும், வெளியில குளிர்ச்சி இருந்தால் உடம்புல குளிர்ச்சி இருக்கும், வெளியில மிகுதியா காற்று இருந்தால் காற்றோட்டம் எப்படி இருக்கும். ஆக ஒன்றே ஒன்று சார்ந்திருந்த போதிலும் இதையெல்லாம் அறிய வேணும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஞானியர்கள் அறிவார்கள்.
உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வகையறியீர். உடல் பெருக்க உண்டினிடம் உறங்குதற்கு அறிவீர். மடம் புகுபேய் மனத்தாலே மகிழ்கின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழித்துறை கற்றீர். இடம் பெரும் போய் வாழ்க்கை இல்லை இன்ப துன்பம் எடுத்து எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் இலை ஒழியினர். உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியினர். மக்களை பார்த்து சொல்லும் போது உயிரகது உடம்பு உயிரெடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்தோன்னு சொன்ன மாதிரி இதே கருத்தை ராமணி சாமிகள் உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியினர். இங்கே சொல்லும் போது உயிரகத்தில் நின்றிடும் உடம்பெருப்பதற்கு முன் உயிர் அகரமாயிடும் உடல் உகரமாயிடும். வருகின்ற காற்று உயிர், போகின்ற காற்று உடம்பு. வருகின்ற காற்று உயிர், போகின்ற காற்று உடம்பு. அப்போ உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியீர். காற்று வந்து போக இந்த காற்று வெளியில் போய்கிட்டே இருந்தால் உடம்பு போய்கிட்டே இருக்குன்னு, நிறைய வந்துகிட்டே இருக்குன்னு. இந்த காற்று வெளியே செல்ல செல்ல செல்லுகின்ற காற்று வந்துகிட்டு வருகின்ற காற்று இருந்தால் செல்லுகின்ற காற்று இருக்கும். வருகின்ற காற்றுக்கு உயிர்ந்து பொருள், செல்கின்ற காற்றுக்கு உடம்புண்டு பொருள். அப்போ என்ன ஆகுது என்றால் இந்த அடிப்படை இந்த வந்து போகின்ற காற்றினாலே போகின்ற காற்றால் உடம்பு போகுது. எப்படி போகுது? தங்கினால் ஞானி. இந்த காற்று இவனோடு தங்கிவிட்டால் அந்த உயிர் தங்கிவிட்டது, நிச்சயமாக அவன் மரணம் இல்லை. இந்த காற்று வெளியே செல்ல செல்ல கருவி கரங்கள் இயங்கிட்டு இருக்கும். காற்று வந்து போக கருவி கரங்கள் இயங்கும். இயங்குகின்ற காற்றினாலே அவனுக்கு பசி வருது. அதன் காரணமாக காமம் வருது. அதன் காரணமாக நிறத்தடை வருது, விழுந்து போகிறான். அப்போ இவர் சொல்லும்போது உயிரகத்தை நின்றிடும் உடம்பெடு பெருக்கும் முன் உயிர் அகரமாயிடும் உடல் உகரமாயிடும் உயிரையும் உடம்பையும் ஒன்றிவிப்பது அச்சிவும் உயிர் நாடு உடம்புதான் எடுத்தவாறு வைக்கின்றார் சிவவாக்கியர். இங்கே ராமலிங்க சாமிகள் உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியினர். அப்போ உடம்பு என்பது வெளியே செல்லுகின்ற காற்று, உயிர் என்பது உள்ளே செல்லுகின்ற காற்று. இதை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னார் ராமலிங்க சாமி. உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியீர். உடல் பெருக்க உண்டினிடம் உறங்குதற்கு அறியினார். நம்ம எல்லாம் பார்த்து உடம்பு பெருக்குவதற்காக நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க தவிர உடம்பு எங்கடா வந்துச்சு, உயிர் எப்படி வந்தது என்று நீ அறிவீர்களா என்று கேட்டார். மடம் புகுபேய் மனத்தாலே மகிழ்கின்றேன். மடமையே குடிகொண்ட மடம் புகுபேய் மனத்தாலே, மடமையே குடிகொண்ட மனம்னார். இந்த மனம் எதுக்குன்னு சொன்னா மடமையே குடிகொண்ட மனம். மடம் புகுபேய் மனத்தாலே மகிழ்கின்றி மனத்தை வசப்படுத்தீர். ஒன்று உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை, ஒன்று உயிரை பற்றியும் தெரியவில்லை, மடம் ஏற்படுகின்ற அறியாமை பற்றியும் தெரியவில்லை. மடம் புகுபேய் மனத்தாலே மகிழ்கின்றி மனத்தை வசப்படுத்தீர். வசப்படுத்தும் வழித்துறை கற்றீர். உங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லைனர். உடம்பை பற்றியும் தெரியவில்லை, உயிரை பற்றியும் தெரியவில்லை, மடம் ஏற்படும் நம்ம அறியாமை பற்றியும் தெரியவில்லை, வசப்படுத்த மார்க்கமும் தெரியவில்லை. நீங்களாம் எப்படிதான் உருப்படுவோம்னு சொல்லி கட்ட மாதிரி அது மாதிரி ஒரு ஏளனமா பேசினார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுமோ, எப்படியெல்லாம் நீங்க வாழ போறீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதே கருத்தை இவர் உடல் உயரமாயிரும் சொன்னார். இதே எப்போ உடம்பு நாடு உயிரிடம் எடுத்தோம். இதெல்லாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து சிவஞான போதம் என்பது 12 பாடல்கள், 12 சூத்திரம். இந்த 12 சூத்திரத்திலேயே அடிப்படையை எடுத்து சொல்லிக்கிறார் முதல் கவியில். முதல் கவியில் அடிப்படை எடுத்து சொல்லிக்கிறார். அடிப்படை இதுதான். அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்தாலான ஆண் பெண் மற்ற உயிரினங்கள், இதை பற்றி அறிய வேண்டும். அதுதான் உண்மையானது. அந்த பஞ்சபூதங்களே மும்மலமாக இருக்குதுன்னு சொன்னார். அதே கருத்தை உற்ற பிறப்பும் உருமலமானதும் பற்றிய மாயா படலமன பண்ணி அத்தனை நீ என்று அடி வைத்தான் பேர் நன்றி கட்டணை விட்டேன் கடல் பணிந்தேன். உற்ற பிறப்பும் உருமலமானதும் இப்ப இங்கே சொல்லும் போது அவன் அவள் அது எனும் அவை மூவெனமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி முடத்துளராம் மந்தமாறு. அப்ப அவை அவையனும் இப்போ அவன் அவள் அவையனும் அவை மூவெனமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி முடத்துளராம். மலம் சொன்னார். மலம் என்றால் எல்லா உயிர்க்கும் உண்டது. எந்த உயிரான கமரியமானா இருந்தாலும் காண்டாமிருகமா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் சரி, அது மும்பலத்தாலானது. அந்த உயிர்கள் பசியாலானது, அந்த உயிர்கள் காமத்தாலானது, அந்த உயிர்கள் அறியாமையிலானது, அந்த உயிர்கள் பந்தபஸ்தாலானது. ஆக அதுவும் மும்மலமானதுனார். உற்ற பிறப்பும் உருமலமானதும் பற்றிய மாயா படலமன பண்ணினார். இந்த பிறப்புக்கு அடிப்படை காரணம் மலமா
மலத்தின் அடிப்பட காரணம் பிறப்பு, பிறப்பின் அடிப்பட காரணம் மலம். ஆக ஒன்றை ஒன்று பின்னியே சார்ந்தே கலந்தே நிற்கிறார். உருமலமானதும் பற்றிய மாயா படலமன, படலம்னா தொகுப்புனர். ஒவ்வொரு மனிதன் இங்க இருப்ப அத்தனை பேரும் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றி இருக்கிறான். எத்தனை ஆண் பெண், ஆணாக எத்தனை பேர் ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் தோன்றியிருக்கிறான். அலியாக தோன்றினாலும் பசி உண்டு, ஆணாக தோன்றினாலும் பசி உண்டு, பெண்ணாக தோன்றினாலும் பசி உண்டு. அது தொகுப்பு. அந்த தொகுப்பு என்பது பல கோடினார். அதான் முன்னே எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர். அப்ப எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் சொன்னார். இந்த கருத்து சொல்லும்போது மனிதன் எத்தனை பிறவிதான் பிறந்தான் இங்கே சொல்லும்போது கவனிக்க வேண்டும். பற்றிய மாயா படலவனை பண்ணி சொன்னார். படலம்னா தொகுப்பு. அதே தொகுப்பா சொல்றாரு. எழுகடல் மணல்னு சொன்னார். சமுதாயத்தில் உலகத்தில் இருக்கிற தரை மார்க்கத்தில் உள்ள எல்லா மணலையும் எண்ணி பார்த்தாராம். சமுதாயத்து தரைப்பகுதியில் இருக்கிற 3 பகுதி நீர், ஒரு பகுதி நிலமா இருந்தாலும் அந்த நிலப்பகுதியில் இருக்க எல்லா மணலும் எண்ணி ஆகிவிட்டது. அது எண்ணிலடங்காத பிறவிகள். இதெல்லாம் எண்ணி பார்த்து முடியவில்லை, கணக்கெடுக்க முடியவில்லை. ஞானியர்கள் எப்படி செய்வார்கள் என்றால் சென்ற பிறவிகள்லாம் உற்று பார்ப்பார்கள். இப்படி எத்தனை பிறவி இருக்குன்னு கணக்கெடுப்பார்கள். கணக்கெடுக்கும் போது அவரால் கணக்கெடுக்க முடியாமல் என்ன செய்தார் அருணகிரிநாதர்? இந்த மணல்லாம் கணக்கெடுத்தார முடியவில்லை. இப்ப கடலில் இருக்கிற மணல்லாம் கணக்கெடுத்தார், அதிலும் முடியல. எழுகடல் மணலை அடிவிடின் அதிகம் எனது இடர் பிறவாவதான் சொன்னார். அப்ப கணக்கெடுக்க முடியாத பிறவிகள் அதான் சொன்னார். இவரு பற்றிய மாயா படலமன பண்ணினார். படலாம் தொகுப்புனார். எத்தனை தொகுப்பு, எத்தனை பிறவி எடுத்தோம்னா நம்ம சரித்திரத்தை எடுக்கவே முடியாது. நாம் எத்தனை பிறவி பிறந்திருக்கோம், ஆணா பெண்ணா அலியா அல்லது மிருகங்களா, எத்தனை பிறவி எடுத்தோம்னு நமக்கு கணக்கு தெரியாது. அது படலம்னா தொகுப்பு செய்றார். அந்த தொகுப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டும்போது உற்ற பிறப்பும் உருமலமானதுனர். உற்ற பிறப்பு மனித பிறப்பு, உருமலமானது மும்மலம் ஆனது மல ஜலசிக்கல் சொன்னார். இதுக்கு அடிப்படை இந்த தொகுப்பு, இந்த அடிப்படையே மும்மலம் தான். மனித வர்க்கத்துக்கோ என்னுடைய வகுப்பு தொகுப்புகள் பல கோடி ஜென்மங்கள். அந்த தொகுப்புக்கு அடிப்படை காரணம் பசி, அதுக்கு அடிப்படை காரணம் உணவு, அதுக்கு அடிப்படை காரணம் காமம் சொல்லுவோம். அப்போ என்ன அடிப்படைக்கும் போது இதெல்லாம் என்னோட தொகுப்பா இருந்துட்டுன்னு சொன்னார். இது என்ன செய்றார்? யோகிகள் என்ன செய்றார் என்றால், ஞானியின் பாதத்தை பற்றி எதிரடங்காத இந்த பறவையில் எடுத்து எத்தனை எத்தனை காலம் இந்த என்பு தசையால் எடுக்கின்ற தூளம் மெத்தன வாழும் ஞாலம் அதை மேவாது மேவாது எடுக்கின்ற கொண்டு சொல்லுவார். எத்தனை எத்தனை காலம் என்பு தசையால் எடுக்கின்றதுன்னு சொல்லுவார். அப்ப கணக்கில் அடங்க எத்தனை ஒரு கணக்கு அடங்காத என்பு தசையால் எடுக்கின்றதுன்னு சொல்லுவார். அவர் சொல்லும் போது இந்த தொகுப்புன்னு சொன்னார். இந்த தொகுப்பை என்ன செய்கிறான் யோகிகள், ஞானியர் என்ன செய்யறான்? கொஞ்சம் இந்த தத்துவத்தை உணர்ந்த மக்கள் திருமல தேவனையோ, மேய்க்கின தேவனையோ, அகத்தீசனையோ, கரூர் மணிமனையோ உள்ள உருக பூச்சிக்கும் போது இப்பிறப்பின் ரகசியம் தெரியுது. உடம்பு பற்றி அறிகின்ற ஆற்றல் கிடைக்கிறது. வருகின்ற காற்றுதான் உயிர்ந்து அறிகிறான், போகின்ற காற்றுதான் உடல் அறிகிறான். ரெண்டும் ஒன்றுபடுகின்ற இடம்தான் ஞானம் தருகிறான். இரண்டு ஒன்றுபடுகின்ற இடம் எது? வருகின்ற காற்றும் போகின்ற காற்றும் ஒன்றுபடுகின்ற இடம் புருமத்தி. அங்கே அடங்கினால் உடம்பும் இழப்பதில்லை, உயிர் இழப்பதில்லை. நன்றாக இந்த கருத்துக்கள் ரொம்ப மிக மிக கருத்துக்கள். வெளியே போகின்ற காற்று உடம்பு, உள்ளே வருகின்ற காற்று உயிர், ரெண்டு ஒன்றுபடுகின்ற காற்று புருமத்தி. அங்கே அறிந்தால் உடம்பும் அழியாது, உயிரும் அழியாது. அவன் என்ன செய்யறான்? யோகிகள் உடம்பை பற்றி அறிந்தவன் உயிரை பற்றி அறிந்தனாலே என்ன செய்யறான்? ஞானியின் பாதத்தை பற்றும் போது இந்த தொகுப்பை அறிகிறான். இந்த உடம்பு எப்படி கேட்டா மாயா பற்றிய மாயா படலமன பண்ணி தொகுப்பு. மாயா என்பது அழியக்கூடிய உடம்புகள். இங்க இருக்கும் அத்தனை பேரும் அழியக்கூடியவர்களே. யாரும் நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்வதற்கு தகுதியில்லை. சொல்லலாம், உறுதியாகவும் சொல்லலாம், இமயமலையில் என்று சொல்லலாம். யார் சொல்லலாம்? எவன் அகத்தீசன் பாதத்தை திருமலை தேவன் பாதத்தை பற்றுகின்றானோ அவன் நான் வாழ்வேன், எனக்கு வாழ ஆற்றல் உண்டு, தகுதி உண்டு சொல்ல முடியுமே தவிர மற்ற எவனுக்கும் துணிச்சிருக்க முடியாது சொல்றார். அந்த படலமன பண்ணி மாயா படலம். மாயான்னா புலப்படாது, ஒரு ஏமாத்து வேலை. மாயாம் சொல்லும்போது ஒன்றுமில்லாத ஒரு ஜாலம் சொல்றான். இந்த உடம்பெல்லாம் ஜாலம் சொல்றான். தோன்றும் அங்கே பல ஆண்டுகள் அப்படி இப்படி நடமாடவும் ஒரு காத்தி விழுந்து போகும். இது தொகுப்பாக செய்தான். அறியாமையை நிலையில்லாததை தொகுப்பாக நிலையில்லாததை தொகுப்பாக செய்தான். நிலையானது தொகுப்பாக செய்யவில்லை, நிலையில்லாதது தொகுப்பாக செய்திருக்கிறான். இது என்ன செய்தான்? அத்தனை நீ என்று அடி வைத்தான் பேர் நன்றி. அத்தனை நீ என்று அடி வைத்தான் பேர் நந்தினார்.
இந்த தொகுப்பை தொடர்ந்து வருகின்ற பிறவி, தொடர்ந்து வருகின்ற மும்மலம், தொடர்ந்து வருகின்ற மாயை, தொடர்ந்து வருகின்ற பந்தபாசம், தொடர்ந்து வருகின்ற நரதரி மூப்பு, தொடர்ந்து வருகின்ற பல்வேறு சிக்கல்கள் அத்தனை நீ என்று அடியைத்தான் பெறுகின்றனர். இத்தனையே நான் பொடி பொடியாக செய்கிறேன் என்று வைத்தான் பெருடினார். வைத்தான் புருமத்தில் அவனுடைய சிறப்பு அத்தனை நீ என்று அடி வைத்தான் பேர் நன்றி. கட்டணை விட்டேன் கலவடைந்தனர். கட்டணை விட்டேன் கலவடை என்ன செய்தான் ஞானியர்கள்? ஞானியின் பாத்தை பற்றுகின்ற காரணாலே உடம்பை பற்றியும் உயிரை பற்றியும் அதை சேர்க்கின்ற பற்றியும் சேர்ப்பதற்குரிய மார்க்கத்தை பற்றி அறிந்தாராம். பசி இருக்க மட்டும் காமம் இருக்கும், காமம் இருக்க மட்டும் மும்மலம் இருக்கும். இதை அற்றனை எவன் ஒருவன் மும்மலத்தை அடுக்கிறானோ, மும்மலத்தை வெல்லுகின்றானோ, அதுவரை அவனுக்கு பிறவி நீங்கார். பிறவியை அறுத்த அற்றனை நீக்கினாய், அறுத்தாய் நீக்கினாய், அறுத்தாய் அற்றனை நீ என்று அடி வைத்தான் பெருநந்தி. கட்டணை விட்டேன் கல்பனை, நான் கற்றேன் எதை நூல் பற்றேன் என்றால் எதெல்லாம் எனக்கு பொருந்தாததோ அதையெல்லாம் நான் படித்தேன். பிறகு இந்த ரகசியத்தை அறிந்தேன். வருவதும் போவதும் அறிந்ததனால் என்ன செய்தான்? வருவதும் போவது அறிந்து அறிவதற்குரிய மார்க்கத்தை நான் எனக்கு புரியவில்லை. அவன் அடி வைத்தான் புருமத்திலே. அன்று முதல் நான் நானாக கற்பதை விட்டுவிட்டு அவன் தாழ் பணிந்தனர். அந்த தொகுப்பை அறுத்தான், தொகுப்பை அறுத்து விட்டான். எந்த தொகுப்பை? தொடர்ந்து வருகின்ற பிறவி தொகுப்பு இருக்குல்லவா, அந்த தொகுப்பு என்பது மும்மலத்தின் காரணம் தான். அந்த மும்மலத்தை என்ன செய்தான்? பசியை காரணம் தான். பசிக்கு அடிப்படை காரணம் பஞ்சபூதாதி இயக்கம் சொன்னா, பஞ்சபூதா இயக்கத்துக்கு இந்த விளக்கம் தெரியவில்லை. இது அடிப்படை தொகுப்புகள். இந்த தொகுப்பு பஞ்சபூதத்தால் ஆன இந்த தொகுப்பை ஞானிகள் தான் அத்தனை என்று அறிவித்தான் சொன்னான். அவன் சிரசி மீது அவனுடைய இருகால் கொண்டு நம் இருகால் கொண்டு ஆட்ட வேண்டும். அவனுடைய இருகால் கொண்டு நம் இருகால் ஆட்டுகிறான் ஞானிகள். என்ன செய்வான்? இங்கோ ஒரு பக்கம் இருப்பான். இவன் வாசி யோகம் செய்வான். எப்படி வாசி யோகம் செய்வான்? தொடர்ந்து ஞானியின் பாதத்தை பற்றி அடியன் வாசியோடு வாசியா கலக்க வேண்டும் என்று கேட்டு உள்ளவருக்கு பூசித்து என்ன செய்வான்? அவனுடைய நாமத்தை சொல்வான். நாமத்தை சொல்லும் போது என்ன செய்யறான்? அங்கிருந்து வாசி அசைப்பான். எங்கிருந்து அவன் அசைக்கின்ற காற்று அவன் அசைப்பானோ, அசையும் போது இடங்களின் பெண்களை உண்டு கொள்ளும். இங்க சொல்றார் இதே திருமதி தேவன், மருவி பிரிவரியா எங்கள் மானந்தி, மருவி பிரிவரியா எங்கள் மானந்தி, உருவ நினைக்க நின்றுள்ளே உருக்கும், உருவ நினைக்க நின்றுள்ளே உருக்கும், கருவிற் கரந்துள்ளம் காண வல்லார்க்குங்கு அறிவினை கண்சோறும் அறிவாரகத்தினர். இங்கே சொல்லும் போது மருவி பிரிவரியா எங்கள் மானந்தி, உருவ நினைக்க நின்றுள்ளே உருக்கும், கருவிற் கரந்துள்ளம் காண வல்லார்க்குங்கு அறிவினை கண்சோறும் அறிவாரகத்தினர். இப்போ இது விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அத்தனை நீ என்று அடிவைத்தான் பேனன். தன் இருகால் கொண்டு தம் இருகால் ஆட்டிவிட்டு என்ன செய்யறான்? கலக்கிறான், நம்மோடு கலக்கிறான், நம்மோடு உணர்வோடும் உணர்ச்சியோடு கலந்து என்ன செய்யறான்? மருவி பிரிவரியாயங்கள் நம்மையோடு கலந்து விட்டால் நிச்சயமாக நம்ம விட்டு பிரிய முடியாது. ஏனென்றால் கலப்பதற்கு முன்னே நன்றாக சிந்திப்பான் ஞானியர்கள். இவனுக்கு அந்த தகுதி வந்து விட்டதா? இவன் தகுதி உள்ளவனா? இவன் உடம்பு பந்தபாசம் உள்ளது, நரதரை உள்ளது, காம விகாரம் உள்ளது, இன்னும் அநேக தீய சக்தி பாவ சுமை உள்ளது. இவன் உடம்பிலே நாம் சாரலாமா என்று ஆராய்ந்து பார்ப்பான். பல ஜென்மங்களிலே பூஜை செய்த காரணத்தினாலே அவன் என்ன செய்யறான்? இரண்டரை கலந்து விட்டான். மறுவுதல், கலத்தல், சாத்தல், மருவி பிரிவரியா எங்கள் மானந்தி. கலந்து விட்டானா நிச்சயமாக நம்ம விட்டு போக மாட்டான். அவன் என்ன செய்கிறான்? உருவ நினைக்க நின்றுள்ளே உருக்குனார். எவன் ஒருவன் ஞானியின் பாதத்தை நம்பி உறுதியாக நம்பி அவன் பாதத்தை உருக எவன் நினைத்து வருந்துகிறானோ இயங்குகிறானோ அவன் ஒன்று உள்ளே உருப்பினார். மும்மல கசடுகளை உருக்கி விடுவான். மும்மல கரசராகிய கொடிமையை, தீய சக்தியை உருக்கி விடுவான். கருவிற் கரந்துள்ளம் காணவல்லார்க்கு இங்கு அறிவினை கண்சோறும் அறிவாரகத்தினர். எவன் ஒருவன் ஞானியின் பாதத்தை பற்றி பூஜித்தானோ, மும்மல தொகுப்பாகிய அவன் அவள் அதுவெனும் அவை வினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்தலான் சொன்னார். தோற்றுகின்ற ஒன்றே, தோற்றுவதற்கு காரணமான ஒன்றே ஒடுங்கி மலத்துள்ளதாம். அந்த மாதிரி இப்படி உள்ள பொருளை யோகிகள் என்ன செய்யறான் என்றால், தினமும் உள்ள ஊருக்கு பூசிக்க கருவிற் கரந்துள்ளம், கருவினா கவனிக்க வேண்டும்,
கருவு என்பது பெண்ணுக்கு கருப்பை, ஆணுக்கு கருவாயிருப்பது சுக்கிரன் உற்பத்தியாகக்கூடிய இடம். கருவிற் கரந்துள்ளம் காணவல்லார்க்கு. அப்போ ஒரு கரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வனை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரில் விருத்திரம்பாளராவர் மேனியும் சிவந்தினும் மறு தரித்த நாதர் பாதம் அம்மைபாத உண்மைன்னு சொன்னார். அப்போ ஒரு கரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுன்னு சொல்லும்போது கருவிற் கரந்துள்ளம் காணவல்லார்க்கினார். அவன் என்ன செய்யறான்? யோகியில் சார்ந்து நீங்காமல் இவன் பூசிக்க 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 அவனே தன்னையே உள்ள இருந்து அவன் என்ன செய்யறான்? தீய சித்திரம் உருக்குவது மட்டுமல்ல, கருவு என்று சொல்லப்பட்ட சுக்கிரன் தங்குகின்ற இடத்துல காட்டா வந்துங்கிறான். சுக்கிரன் தங்குகின்ற இடத்துல இவன் காட்டு வடிவமாக தங்குகிறான். கருவிற் கரந்துள்ளம் காணவல்லார்க்கு இங்கு அறிவினை கண்சோறும் அறிவார்கள். எவன் ஒருவன் இதை உண்மையை அறிந்தானோ அவனுக்கு அறிவினை கண்சோறும் முன் செய்த வினை எல்லாம் சோர்ந்து விடும், அறிவாராக. உண்மையானது தீய சக்தியில் அது நீங்கி நன்மையை பற்றி சிந்திப்பான் சொன்னார். இப்படி உள்ள தத்துவம் தான் அவன் அவள் அதுவேனும் அவை மூவனினர். இப்ப இந்த கருத்துக்கள் உயிரினங்கள் அது என்று சொல்லப்பட்டது. இதுக்கு முன்னே நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஊர்வன 11 9 மானுடம் நீர் பறவை நாற்காலோர் பவத்து சீரிய பந்தமாம் நீர் பறவை நாற்காலோர் பவத்து சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீர் சீர் சாவரனால் என்றார். ஊர்வன 11 ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் பாம்பு, தேல், நட்டாக்குடி, இன்னும் அநேக உயிர்கள் இப்பதான் பார்க்கலாம். புரட்டாசி ஐப்பசி ஆடுகளே, பட்டுப்பூச்சி, இது போன்ற பல்வேறு உயிர்கள். ஊர்வன 11 11 லட்சம் பேதங்கள், 9 மானுடம். அப்போது ஆராய்ந்து பார்க்கும்போது 11 லட்சம் பேதங்கள் உள்ளது. இந்த பாம்பு, தேல், நட்டாக்குடி இதெல்லாம் 11 லட்சம் பேதங்கள். அது ஈரறிவு உண்டு, மூவறிவு உண்டு, 4 அறிவு உண்டு. இதெல்லாம் ஆதி அந்தமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், ஆதி அந்தமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களே செய்ததென்று ஞானிகள் சொல்வார்கள். புலவர் மேலான மக்கள் சொல்வார்கள், விஷயந்த மக்கள் சொல்வார்கள், கட்டவர் சொல்வார் என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதை இது அடிப்படை. சிவஞான போதத்தில் முதல் கவி முதல் சூத்திரம் அடிப்படையை சொல்லியிருக்கிறார். முதல் கவியிலே மனிதனாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் அக்னியாக இருப்பது, அந்த உயிர்களுக்கெல்லாம் அது அந்த உயிரினங்கள் இருப்பதும், அந்த உயிரினங்களுக்கு மும்மலமாக இருப்பதும், அந்த மும்மலத்தோடு சார்ந்து இருப்பதும் இதுதான் உலகம் என்று முதல் கவியில் சொல்லிவிட்டார். இப்போ இந்த ஒரு கவியில உங்களுக்கு முதல் கவியில அடிப்படை சொன்னார். பிறகு அது எப்படி இருக்குது என்றால், அவையே தானேயாய் பஞ்சபூதங்களை பற்றி சொன்னார். பஞ்சபூதத்தால் ஏற்பட்ட மும்மலம், பஞ்சபூதத்தால் ஏற்பட்ட ஆண் பெண் அக்னின்னு சொன்னார். அதன் காரணம் மும்மலம் சொன்னார். அதில் சார்ந்திருப்பது இது பஞ்சபூதம் சொன்னார். இது விளக்க சொல்லும் போது அவையே தானேயாய் இருவினையில் போக்கும் வரவும் புரிய ஆணையின் நீக்கமன்றி நிற்கும் என்றனர். அந்த பஞ்சபூதம் தான் அடிப்படை காரணம். அதன் காரணமாக இந்த உயிரெல்லாம் தோன்றியது 3 வகை பிரிக்கிறான்னு சொன்னார். அது எப்படி இருக்குன்னு அவையே தானேயாய், இந்த பஞ்சபூதங்களே தாமேயாய் இருவினையின் போக்கும் வரவும் புரிய ஆணையின் நீக்கமன்றி நிற்கும். இந்த போக்கும் வரவும் புரிய, வரவும் போம் இதே வேண்டார். யோகிகள் என்ன செய்வார்கள்? போக்கும் வரவும் இருக்கும். என்ன செய்வார்? வரவு என்பது வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, போக்கு என்பது சேவர்னார். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாருமில்லை என. ஓடமுள்ள போதெல்லாம் ஓடிய உலாவலாம், ஓடுதல் உலாவுதல் சொன்னார். உடம்பு இங்கே இந்த உடம்பை ஓடம் நினைத்தார். உடம்பு இருக்கும் போதே சில காரியம் செய்து கொள்ள வேண்டார். இங்கே போக்கும் வரவும் புரிய அது செய்து கொண்டேதான் இருக்கு அந்த வேலையை. அவையே தானேயாய் நாம் அவையாய் அவையே தானே இன்னைக்கு கவனிக்க வேண்டும். வெளியில இருக்க கதிரவன் 98 சராசரி வெப்பமாயிருப்பான், காற்று ஜீவனா இருக்கும். வெளியில இருக்கும் மழை பெய்கின்ற மழை உடம்புல உதரமா இருக்கும். கடல் தான் காரணம் இதுக்கெல்லாம். கடல் நீர் தான் மேகமாக சூழ்ந்து பின் மழை பெய்து, அதன் காரணமாக தான் சுக்கிர சுரந்து வர முடியும். சுக்கிர சுரந்தமே மழையின் காரணமாக தான். கடல் இல்லை என்றால் உயிரினங்கள் இல்லை. கடல் இல்லை என்றால் உடல் இல்லைன்னா
கடல் இல்லை என்றால் உடல் இல்லை, உடல் இல்லை என்றால் கடல் இருக்கும். ஆக உயிரினங்களுக்கு அடிப்படை காரணம் கடல் நீர் தான். அந்த அடிப்படை காரணம் உயிரினங்களுக்கு அடிப்படை காரணம் இருந்த போதிலும் அந்த உயிரை வரவும் வரவும் வருபவும் வருவதும் போவதும் ஆயிருக்கும். வர ஓடமுள்ள போதெல்லாம் ஓடிய உழவன வரவும் செலவுமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்வை வரவாய் இருக்கும் போதே நல்ல பல காரியம் செய்துக்கணும். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடிய உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். உறுதி பண்ணுவது என்ன? உடம்பை தக்க வைத்துக் கொள்வது. உடம்பை தக்க வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உயிர் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடிய உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். உடம்பு உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோலும் இல்லை யாரும் இல்லை. ஒப்பில்லாத வெளியில இந்த உடம்பு போகும்போது ஆட்டுகின்றவனும் இல்லை ஆடுகின்றவனும் இல்லை, ஆட்டுகின்றவனும் இல்லை ஆடுகின்றவனும் இல்லை. அப்ப என்ன செய்யறார்கள் யோகிகள்? அவையாக இருக்கும் போதும் இது போக்கும் வரவும் புரிய வந்துகிட்டு போகிட்டு இருப்பது இயல்புனர் புரிய நீக்கமின்றி நிற்கும். அவையே தானேயாய் இருவினையின் போக்கும் வரவும் புரியனர். இருவினை நல்வினை தீவினர். நல்வினை எது என்பது தீவினை என்பது எது என்றால் வெளியே சொல்லும் போது பிற உயிர்களுக்கு எவன் துன்பம் செய்கிறானோ அதெல்லாம் தீவினை என்றும், பிற உயிர்களுக்கு எவன் நன்மை செய்கிறானோ அதான் நல்வினை என்றும். இங்கே வரவும் போக்கும் வரவும், வருகின்ற காற்றும் போகின்ற காற்று, வருகின்ற காற்றும் போகின்ற காற்று தான். இது இயல்பாக அது ஆணை கட்டாயம். இது யாராலும் தடுக்க முடியாது. எந்த மனிதனும் பிறப்பதற்கு இவனுக்கு விளக்கம் தெரியாது, வாழ்வதற்கு விளக்கம் தெரியாது, வீழ்வதற்கு விளக்கம் தெரியாது. இது கட்டளையினர். உறுதி கொண்டுகின்றவன் தான் செய்ய முடியும். உடம்பால் எளியுள் உயிரால் எளியவர் திடபடமன் ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிரத்தினர். அப்போ என்ன அடிப்படை என்றால் இங்கே ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். இந்த உடம்பை உறுதி பண்ணி கொள்ளலாம். இந்த உடம்பை வளர்க்கிற மார்க்கத்தை அறிந்தால் போக்கும் வரவும் நின்றுவிடும். வருகின்ற காற்று போகின்ற காற்று நிறுத்தி விடலாம். வருகின்ற காற்று போகின்ற காற்று நின்றால், போகின்ற காற்று வெளியே வர உள்ளே மீண்டும் வராவிட்டால் மரணம். அந்த காற்று தங்கிவிட்டால் ஞானம். இப்போ நாம பேசுவதெல்லாம் வருவது போவதை பற்றி நாம் பேசவில்லை, அடங்குவதை பற்றி தான் பேசுவேன். எல்லா மனிதனும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மூச்சு காட்டு வந்தது போகும். இவன் யோகத்தில் இருந்தான் சரி, போகத்தில் இருந்தான் சரி, அது யாகத்தில் இருந்தான் சரி, தியாகத்தில் இருந்தான் சரி, மூச்சு காட்டு வந்ததான் போகும். மூச்சு காட்டு வருவதும் போவது இவன் அன்றி இவனுக்கு சம்பந்தமே இல்லை. அது தூங்கினாலும் வரும், ஏங்கினாலும் வரும். அந்த மூச்சு காட்டு வந்து போவது இயல்பு. அதே போல் இவனுக்கு மரணம் வருவது இயல்பு. அவையே தானேயாகி பஞ்சபூமிகளே தானேயாகி அவையே நாமும் அவையாகினார். அவையே தானேயாகி இருவினையில் போக்கும் வரவும் புரிய. இருவினை என்பது நல்வினைத்த வினை. போக்கும் வரவும் புரிய ஆணையின் நீக்கமன்றி நிற்கின்றனர். இது கட்டளை. சிவஞான போதம் என்பது தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கடினமான நூல் தான். இது பேசி பார்க்கணும். இப்படி உள்ள தத்துவத்தை அவன் என்ன செய்யறான் யோகிகள்? போக்கும் வரவும் புரியாமல் நீக்க வரை நிற்கின்றான். அதுதான் கடுமையான ஒன்று. அதுக்காக யோகிகள் பூராவும் முயற்சிக்கிறான். இதை எப்படி தடுப்பது? இருவினையின் போக்கு வரமா இருக்குது. நல்வினை தீவனை தானே வந்துவிட்டு போயிட்டு இருக்கு. நல்வினையும் பிறத்திற்கு எதுவாகும், தீவனையும் பிறத்திற்கு எதுவாகும். அப்போ இவர் சொல்லும்போது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசர் காட்சி சொன்னார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இந்த இருள் என்பது என்ன? வருகின்ற போகின்ற அறியாமையினர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசர் காட்சினார். ஐயத்தை நீங்கி தெரிந்தார்க்கு வையத்தின் வான இந்த சந்தேகம். இது எப்போதும் மனிதனை சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஏதோ ஒரு சக்தி இருக்கு என்று நம்ப மாட்டான். இவனை அறிய முடியாத ஒரு திரையாக இருப்பதுன்னு சொன்னான். ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு என்ன செய்வென்றால் அதான் ஞானியின் பாதத்தை பற்ற வேண்டும். ஞானியின் பாதத்தை பற்றாவிட்டால் நிச்சயமாக அது முடியாது. எத்தனை பாவம் செய்திருந்த போதும் ஞானியின் அருள் செய்வார்கள். ஒன்றை ஒன்று கொண்டு கூட உணவு செய்திருக்கணும், மண்டினோடு பொய் களவு மாறுவேடம் செய்யணும். சொல்லும்போது ஒன்றை ஒன்று கொண்டு கூட உணவு செய்திருக்கணும், மண்டினோடு பொய் களவு மாறுவேடம் செய்யணும், பண்டி தேடு மீசனை பறிந்து தேட வள்ளிரேல் அன்று தேவர் உம்முறை அறிந்து உணர்ந்து கொள்ளும் சொன்னார். எத்தனை பாவ புண்ணியம் செய்து, எத்தனை கொடிய பாவம் செய்த போதிலும் இந்த உண்மையை தெரிந்து போக்கு உறவாயிருக்கும் நல்வனை தீவனை அறிந்து எவன் உண்மையை உணர்ந்தானோ அவன் நிச்சயமாக அழியாத மாற்றம்.
ஆக இந்த தத்துவங்கள் அவனாகவும் அவளாகவும் அதுவாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், அதே தத்துவங்கள் பஞ்சபூதாதிகள், தோன்றுவதற்கு காரணமாக இருக்காது பஞ்சபூதாதிகள், வாழ்வதற்கு காரணமாக இருக்காது பஞ்சபூதாதிகள், காமத்துக்கு காரணமாக இருக்காது பஞ்சபூதாதிகள் என்று சொல்லி அடிப்படை விளக்கத்தை சொன்னார். அதே பஞ்சபூதங்கள் அவையாகவும் அது தானாகவும், இதே பஞ்சபூதம் நாமே பஞ்சபூதமாகவும், இது வெளியே பஞ்சபூதமாகவும், அதுவும் பஞ்சபூதம் நாமும் ரெண்டும் ஒன்றாகவும், அவையே தானேயாய் இருவினையும். அது என்ன செய்தால் அது இருவினைக்கு காரணமா இருக்கு பஞ்சபூதங்கள். அந்த இருவினைக்கு ஆடுகின்றான் இவன், எங்கேயோ இருந்து ஆட்டுகிறான் நம்மை, எங்கேயோ இருந்து ஆட்டுகிறது, அதன் காரணமாக நம்ம ஆடுகிறோம் சொன்னார். இருவினையும் போக்கும் வரும் புரிய வரவும் போகமா இருக்க ஆணையை நிற்க முடியும் நிற்கிறார். ஆக பஞ்சபூதங்களே நம்மை வாழ வைப்பதும், பஞ்சபூதங்களே நம்மை பறக்க வைக்கவும் வாழ வைக்கவும் வீழ வைக்கும் தத்துவத்தை அறிந்து அதே பஞ்சபூதத்தை கொண்டு ஞானியர் என்ன செய்கிறார், வாசி வசப்படுகின்ற தத்துவத்தை அறிகிறார். வாசி வசப்படுகின்ற மார்க்கத்தை அறிந்தால் என்று நிச்சயமாக இதை புரியாது. ஆக இது என்ன செய்தான் என்றால், அந்த வாசி வசப்படுவதற்கு தடையா இருப்பது எதுன்னு கேட்டால் ஆசைன்னு சொன்னார். ஆசைதான் இந்த தத்துவத்தை மறக்க, இந்த தத்துவத்தை உணர முடியாத ஒரு தீய சக்தி உண்டு கொண்டு சொன்னார். வேட்கை மிகுந்தது மெய்க்கொள்வார் என்று சொன்னார். வேட்கை என்பது ஆசை. ஆசை மிகுந்த காரணத்தினாலே மெய்கொள்ள முடியாத ஒரு தடையார். மெய்க்கொள்வார் இல்லை. வேட்கை மிகுந்தது எதால் வேட்கை மிகுந்தது? ஆசை இயற்கையா அது செயற்கையா? ஆசை இயற்கை, அது பஞ்சபூதங்களே. ஆசை இயற்கை, காமமும் இயற்கை, இளமை முதுமை எது என்றாலும் இயற்கை. வேட்கை மிகுந்தது மெய்க்கொள்வாருங்கில்லை. பூட்டுத்தறி ஒன்று போம்படி ஒன்று. இதுக்கு அதுக்கு முன்னே நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த வேட்கை மிகுந்ததுக்கு அடிப்படை காரணம் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூத துணை கொண்டே ஞானியர்கள் இந்த தத்துவத்தை அறிகிறார் சொல்றாங்க. பூட்டுத்தறி ஒன்று போம்படி ஒன்பது. பூட்டு தறியாகிய கட்டுத்தறை, இந்த மூச்சு காட்டு குதிரை, இந்த குதிரைன்னு சொல்லுவார். இந்த மூச்சு காட்டுக்கு பாம்பு, கரும்பாம்பு செம்பாம்பு என்றும், கருஞ்சாரை வெஞ்சாரை என்றும், அதான் கருஞ்சாரை வெஞ்சாரை கரும்பாம்பு சம்மான்னு சொல்லுவாங்க. கருஞ்சாரை வெஞ்சாரை என்றும், மூலப்புலி அமரி என்றும், குதிரை என்றும், பறவை என்றும் சொல்லுவார். அந்த பறவையை, குதிரையை காலின்னு சொல்லுவார். கட்டாத காலையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கு இருக்குமோ அப்படின்னாரு. எட்டாத கொம்பு இவனுக்கு எட்டி பிடிக்க முடியாத இடம் இது. இந்த மூச்சு காற்று இங்கே இருப்ப, இங்கே இந்த மூச்சுக்கு இதுக்கும் இந்த இங்கதான் இருக்கும். இந்த புருவமத்தையே எட்டி வளைக்க முடியாது. கட்டாத காலையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கு இருக்குமோ வளையன்னு சொன்னார். காயம் என்றைக்குமா இருக்கும்? உடம்பு எந்த காலத்து நிச்சயமாக ஒரு காலத்து அழிஞ்சு போகும். உடம்பு இருக்கும் போதே இந்த காரியத்தை செஞ்சு, இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறாரு. எட்டாத கொம்புன்னா கலை, அதை வளைக்க வேண்டும். மனிதனுடைய அறிவுக்கு ஆற்றலுக்கு எட்டாதது, அதை வளைக்கிறதுன்னா அதுக்கு ஞானி அருள் சொல்லுவார். ஞானி அருள் இருந்தாதுக்கா என்ன ஆகும்? இதை கட்ட முடியும். எட்டாத கொம்பு வளைக்கலாம், கட்டாத காலையை கட்டலாம். எட்டாத கொம்பு வளைக்க முடியும், கட்டாத காலையும் கட்ட முடியும். அடிப்படை பூட்டுத்தறி ஒன்று போமொழி ஒன்று. இந்த குதிரையை, அது இந்த பாம்பை, அது பறவையை, காளையை கட்டுகின்ற இடம் எதுன்னு கேட்டான். வேட்கையாகிய ஆசையை உண்டு பண்ணக்கூடிய இந்த மூச்சு காற்றை கட்டுத்துறையாகிய புருவத்திலே கட்டிவிட்டால் நிச்சயமாக வேட்கை இருக்காது. வேட்கை என்பது விருப்பம் இருக்காது, வேட்கை என்பது ஆசை இருக்காது, வேட்கை என்பது விகாரம் இருக்காது. பூட்டுத்தறியாகிய போமொழி, பூட்டுத்தறி என்பது கட்டுத்தறையாகிய புருவமத்தி. மூச்சு காற்றை கட்டுகின்ற இடம் புருவமத்தி, அது போகின்ற இடம் 9. மூச்சு காற்று வெளியே போகின்ற இடம் எது என்றால், சிரசுக்கு மேல் 7 ஓட்டை இருக்கும். சிரசுக்கு மேல் மூக்கு 2, வாய் 1, கண்டு 2, காது 2, 7 ஓட்டை. மலவாய் ஜலவாய் சொன்னாங்க. ஆக 9 ஓட்டை. இந்த 9 ஓட்டையிலையும் கட்ட முடியாது. யாரும் ஏமாந்து மூச்சு காட்டு மூக்கு இழுத்து கட்டிவிட்டோம் என்று நினைத்தால் அது கட்டுத்தரை இருக்க முடியாது. கட்டுத்தரை என்பது போவழி 9. நிச்சயமாக போகின்ற காற்று வருகின்ற காற்று இந்த 9 தான் போய் ஆகணும். சில பேர் உயிர் போனா மூக்கு வழியா போகும், சில வாய் வழியா போகும், சில கண்ணு வழியா போகும். ஆக கட்டுத்தரையாக இருப்பது பூட்டுத்தறி, கட்டுகின்ற கட்டுத்தரையா இருப்பது பூர்வமத்தி.
போம்பொழி 9. நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கேட்பார். இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல், கட்டுத்துறையாக புதுமத்தை அறிந்து கொள்ளாமல், உலக இயற்கை அடிப்படை அறிந்து, அந்த அடிப்படைக்கு பஞ்சபூதம் என்று அறிந்து, அந்த பஞ்சபூதத்துக்கு நமக்கு தொடர்பாக இருப்பது அது இடகலை பெண்களை. 5 3 மெட்டலான ஆதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெயிப்பிரே பஞ்சமான பாதங்கு 100 கோடி செய்யணும் பஞ்சு கோடு வரக்கும் என்று நான் வருகிறேன். 5 3 மட்டும் சொன்னார். 5 பஞ்சபூதம், எடைகளை பெண்களை சொல்லிமுனையாக 3, 5 3 எட்டடா அனாதியான மந்திரம். இந்த எடைகளை பெண்களை சொல்லிமுனை ஆகிய இதுவும் இயற்கை, அதுவும் இயற்கை, அதான் அனாதி. அது பூட்டு பத்து அறிக்கை வழக்கம் சொல்லும் போது இந்த ரகசியத்தை அறிந்தாதான் அந்த பூட்டு தெரிய முடியும். அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெயிப்பிற. எவன் ஒருத்தன் பஞ்சபூதத்துக்கும் இடகலை பெண்களுக்கும் தொடர்பு அறிந்தாலும் அவனுக்கு அந்த உண்மை ரகசியம் தெரியும். பஞ்சபூதத்துக்கும் இடகலை பெண்களையும் இது எது அனாதி. ஒவ்வொரு மனிதனுக்கும் மூச்சு காற்று என்பது அது அனாதி, எப்போ வந்தது தெரியாது. இந்த மூச்சு காட்டுக்கு தாய் தந்தை யாரும் தெரியாது, இந்த பஞ்சபூதத்துக்கும் தாய் தந்தை யாரும் தெரியாது. 5 3 மெட்டாடா அனாதியான மந்திரம் நெஞ்சிலே இணைந்து 100 ஜெயிப்பினார். இதை தெரிந்து கட்டுத்துறையாகிய புருமத்திலே கட்டிவிட்டால் பூட்டு தறி ஒன்று போம்பொழி 9. இதை புரியாவிட்டால் நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்திருக்கு. நாட்டிய தாய் தமர் நம்ம பெற்றெடுத்தவர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் எல்லோரும் வந்து நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தது கைவிட்டன. இதெல்லாம் புரியாவிட்டா உண்மை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஞானிகள் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஞானிகள் தத்துவத்தை சொல்லிட்டு இருப்பான். ஆனால் காட்டி கொடுத்தது கைவிட்டு இவர்கள் எல்லாம் வந்து வணங்குவார்கள் உயிர் போன பின். அவர்கள் அதான் செய்ய முடியும். தாயை தந்தை இறந்தால் பிள்ளை வணங்குவான், பிள்ளை இறந்தால் ஏதோ அவனுக்கு சேர்ந்த சுற்றத்தார் வணங்குவார்கள். நாட்டிய தாய் தமர் வந்து வணங்குவார்கள். எப்போ வணங்குவார்? இறந்த பின். இதுக்கு அவன் சொன்னான், பிறந்தது இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக அவன் பூட்டுத்தறியாகி பொறுமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவன் வேட்கை மிகுந்து. ஒவ்வொரு மனிதனுக்கு பிறவிக்கு அடிப்பட்ட காரணம் ஆசை. ஆசை என்பது வேட்கை. வேட்கை எவன் விட்டானோ அவன் நிச்சயமாக பிறவி துன்பத்தை அறுக்க முடியும். வேட்கை அறிவு, வேட்கை என்பது ஆசையை அடுப்பதற்கு அடிப்படை காரணம் பூட்டுத்தறியாகிய புருமத்தை அறிய வேண்டும். புருமத்தை காற்றடங்கிவிட்டால் எலும்பாமல் வாசினை கொண்டோன் ஞானி, ஏகாமல் வாசினை அடித்தோன் சித்தன். எலும்பாமல் கருவிகளை இருக்கச் சாடி இருத்தினவன் சிவயோகி வாதை இருக்கும்பார். எலும்பாமல் கருவிகளை, எலும்பாமல் வாசினை, எலும்பாமல் அடிப்பதற்கு சூச்சம் சொல்வேன், என் மக்கள் மௌனத்தை இருந்தால் போகும். எலும்பாமல் வாசினை தான் போச்சு தந்தால் ஏதுமுள்ள சுத்தவழி இருளும் அச்சம்பார். இந்த கருவிகரணங்கள் என்ன செய்வான்? எலும்பாமல் வாசனை கொண்டோன் ஞானினர், ஏகாமல் வாசனை அடித்தோன் சித்தன்பார். இந்த கருவிகரணங்களோட இயக்கத்தையும் ஆசையையும் ஒழிப்பதற்கு ஒன்று மோனம் நிலை, மௌன நிலை. எவன் ஒரு மௌன நிலை என்று சொல்லப்பட்ட அகராசித்தை அறிந்தானோ, மௌனம் என்பது புருமத்தில் ஒடுங்குகின்ற காற்று. பூட்டுத்தறியாகிய புருமத்தில் ஒடுங்கு எவன் கற்றானோ அவன் மோன நிலை அறிவான். மூச்சு காற்று ஒடுங்கி அதே அந்த நாளிலிருந்து கருவிகணங்களாம் அவன் சொன்னபடி இருக்கிறார். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் காட்டி கொடுத்தவர் கைவிட்டார் சொல்லும்போது உண்மை சொன்னவனும் நிச்சயமாக ஆசை மிகுந்து போனால் இவனுக்கு நமக்கு தொடர்பில்லை என்று ஞானிகள் கூறுவார்களாம். ஆக பஞ்சபூதாதிகள் தான் காரணம் என்றும், அதன் காரணமாக ஆண் பெண் அகிரணி என்றும், பல உயிர்கள் என்றும், பற்ற ஜீவராசிகள் என்றும், அந்த பஞ்சபூதங்களே நாம் என்றும், நாமே அதுவென்றும், அதுவே போக்கும் உருவமாக இருக்குது என்றும், அதுவே அதுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் எல்லா உயிர்களும் வருவதற்கும் போவதற்கும் பிறப்பதற்கு காரணம் என்றும் இந்த 2 அதிகாரத்திலே, 2 பாடல்கள், 2 சூஸ்திரத்திலே அவையே தானேயாய் இருவினையில் போக்கும் வரவும் புரிய ஆணையின் நீக்க முடியும் நிற்கும் சொல்லும் போது முதல் அடிப்படை சொன்னார். பிறகு அதுவே நாம் என்றும் நாம் அதுவென்றும் சொன்னார். அது பஞ்சபூதாதிகள் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் காரணம் என்று சொன்னார். இது இயற்கையின் கட்டளை என்று சொன்னார். இது எல்லாம் அடிப்படை சொல்லி சென்ற வாரம் பேசியது இதே கருத்துகள். பஞ்சபூதா இந்த அவன் அவள் அதுவெனும் அவை வினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மனத்துறதாம் அந்த மாதிரி என்பனாரப்படுவர் என்ற கருத்துகளும், அவையே தானையாய் இருவனையில் போக்கும் வரவும் புரி ஆணையும் நீக்க முடியும் என்று சொன்ன 2 கருத்துக்கும் சென்ற வாரம் பேசியது ஒரு முறை. அதே தத்துவத்தை, அதே கருத்தை, அதே 2 கவிக்கு இந்த வாரம் பேசியது ஒரு முறை. இதே நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டால் அந்தந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு. ஆக அன்பர்கள்
சென்ற மாதம் இதே சிவஞான போதத்து 2 கவிக்கு சொன்ன விளக்கங்கள் ஒரு வகையான மாற்றமும், இன்று சொல்லப்பட்ட கருத்து ஒரு விதமான மாற்றமும், ஆனால் அந்த விட இன்று சொன்னது தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதிலும் சில சந்தேகம் வரலாம். இந்த சிவஞான போதம் ஆண்டு குறுக்கவி விளக்க சொல்ல வேண்டிய தோணுகிறது. இந்த அவன் அவளுக்கு மட்டும் ஓராண்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நூல் அது. ஒரு காலத்து நான் படித்தது அப்படி இருக்கலாம், உங்களுக்கு உடனே புரியலாம். ஆகவே எனக்குள்ள புல்லறிவின் காரணமாக ஆண்டுக்கு ஒரு கவி இப்படித்தான் எனக்கு புரியும். ஆக நீங்கள் ரெண்டு சொற்பொழியிலேயே இந்த கருத்தை பூர்ணமாக புரிஞ்சிருப்பேன் நம்பி அடுத்த முறை 3வது பாடல் உளதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புடன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்தலின் மாயாவேந்திர தனூல ஆன்மா. இதெல்லாம் அந்த கவியெல்லாம் நீங்க கேட்கும் போதே இது உளதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புடன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்தலின் மாயாவேந்திர தனூல ஆன்மா. அந்த கரணம் அவற்றின் ஒன்று. இங்கே கேட்கும்போது அந்த கரணம் அவற்றின் ஒன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமல துணராது அமைச்சர செய்ப்பு நின்று 5வது தெரிந்தனர். இதை இந்த கவியை ஆரம்பத்தில் என்ன செய்யணும் என்றால், ஒவ்வொருவரும் இப்ப நான் சொன்ன 2 கவியையும் அப்படி ஒரு ரவுண்டு வர வேண்டியது, படிக்க வேண்டும். இது இவ்வளவு கடினமான கவியை 12 பாடலிலே சைவ தத்துவத்தை, இந்த யோக கருத்துகளும் உயிரங்க தோட்டத்தை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். படிச்சறிய வேண்டும். இப்போ சொல்லப்பட்ட கருத்துகள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்தால் கேட்கலாம். திதி என்பது வளருவது. இப்ப சொல்லுவாங்களே, இப்போ திதி என்ன திதி? இன்றைக்கு பிரதமை தூதை திதி சொல்லல, சதுர்த்தி பஞ்சமி அஷ்டமி நவமி சொல்ல திதி. இதே திதி தேய்பிரைக்கும் உண்டு. ஓமகத்தி சாயனமும் ஓமகத்தி சாயனமும் ஓமகத்தி சாயனமும் ஓமகத்தி சாயனமும் ஓமகத்தி சாயனமும் ஓமகத்தி சாயனமும் ஓமகத்தி சாயனமும். என்ன பாண்டியன் கேட்டது? இன்னொருத்தர் விரும்ப மாட்டாங்க, அது பொறாமை. இப்போ சோழவள நாடு சோறு உடைத்துனான், அது மட்டும் அமைதியாக இருந்ததா? அந்த நாட்டை சீர்குலைக்கிறதுக்கு முன்னொரு நாடு இருக்கலாம். அது எந்த பாண்டிய நாடாக இருக்கலாம், சேர நாடாக இருக்கலாம், அது பலவர அரசாங்கம் இருக்கலாம். இது இயல்பு தான். ஒரு நாடு நல்லபடி இருக்க எந்த நாடு விரும்பாது, வளர்ச்சி விரும்பாது. இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும். அப்போ மாதிரி எங்கே பார்த்தாலும் அராஜகம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு நாட்டோடைய தூண்டுதல் பேரில் இருக்கும். எந்த நாடுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த தூண்டுதல் பேரில் செய்யறதா இந்த மாதிரி சில அராஜகம் செய்வார். அதான் ஞானிகள் ஆட்சியாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? இப்போ ஆசானை கேட்குறோம், இந்த மாதிரி தமிழகத்தை எங்கே பார்த்தாலும் மாதிரி வெடிகுண்டு வெடிக்குதுயா, உயிர் சேதம் ஏற்படுது, நீங்கள் பார்த்து அருள் செய்யலான்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ரகசியமாக, இந்த ஊரில் இன்னார் இப்படி செய்ய போகிறாங்க, பிடிச்சி கொண்டு வர. அப்போ அவன் என்ன செய்வான்? நிரூபிக்கணும்ல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஞானிகள் ஆட்சி வந்தால் ஞானிகள் ஆட்சி வரணும், 4 ஞானிகள் ஆட்சி இருக்கணும். ஞானிகள் ஆட்சி இல்லாமல் ஞானிகள் ஆட்சி வராது. அப்போ தொண்டர்கள் நம்ம அது மாதிரி நம்ம இப்போ இருக்கிறோம். நம்ம இல்லை தமிழக அரசே இருக்குது, அதில் முக்கியஸ்தர்கள் ஆசானைய திருவருள் துணையை பெரிய ஒரு ஆட்சி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைத்து அவங்க போய் கேட்கணும், ரகசியமாக கேட்கணும், தினம் பூஜை செய்யணும். ஒரே நாளில் சொல்லிட மாட்டாங்க. என் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இது போன்ற வெடிகுண்டு வெடிப்பது, உயிர் சேதம் ஏற்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்களாம் பெரியவங்க, தினமும் ஆசி பெற்று தினம் பூஜை செய்து வருகிறேன், நீ தான் இப்போ அருள் செய்யணும்னு சொல்லி யார் இறங்கி கேட்குறாங்களோ கேட்டால் உடனே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடக்குது ஐயா, இப்போ எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது உயிர் சேதம் இல்லாமல் தடுக்கலாம். அது அவங்ககிட்ட முக்காலம் உணர்ந்த முடிவு இருக்குது. உயிர் சேதம் இல்லாமலே தடுக்கலாம். அந்த வாய்ப்பு ஞானிகளுக்கு உண்டு, முக்காலம் உணர்ந்ததுனால. யார் கேட்பார்கள்? கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் புண்ணியவான்களுக்கு தான் அருள் செய்வாங்க, எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவோம். அதனால் அது
கேட்கணும். கேட்டால் சொல்லுவாங்க தான், கேட்டேன் நம்மலாம் இப்போ கேட்குறோம், இப்போ ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது அந்த அளவுக்கு நம்பிக்கை வரணும்லவா. அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் கேட்கலாம், செய்து வருவதுக்கு முன்னாடி தடுக்கலாம். இப்போ அது இப்போ 99 ஜூன் மாதத்தில் ஞானிகள் ஆட்சி வரும், அதில் முன்ன வரலாம். ஆக 2000 வருதுன்னு சொல்கிறான். கோரக்கு நூல்லே இருக்குது அப்படியெல்லாம் வர ஞானிகள் ஆட்சி இருக்கணும். ஆனால் ஆண்டு குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி. இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம், ஆமையா 2000 ஞானிகள் ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்கிறோம். கோரக்க மகரிஷி நூல்லையும் இருக்குது சொல்கிறோம். அப்புறம் ஆட்சி எப்படி இருக்குன்னா, தறியலர்கள் பொடிப்பட போகும் அப்படின்னார். தறியலர்கள்னா நெறி கடந்த மக்கள் பொடிபட்டு போகும். என்ன ஆச்சரியா, இந்த ஊரில் இந்த இடத்துல பஸ்ஸை மறித்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஊரில் இப்படியெல்லாம் வெடிகுண்டு வைக்க போகிறான் முன்னே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கருணை பொருந்திய மக்கள் தலைமை தாங்கும் போது தான் செய்வார்கள். இப்பவும் கேட்டால் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அந்த காலத்துலலாம் தீ வைப்பு நடக்கும், முடியாட்சி காலத்தே உண்டு. ஒரு நாடு அமைதியாக இருக்க விரும்ப மாட்டான். இது ஆற்றல் உள்ள மக்கள், தவலியமாக உள்ள மக்கள் தான் சரிவுபடுத்த முடியும். எப்போதும் ஞானிகள் ஒரு ஞானிகள் ஆட்சி உள்ள அரசாங்கம் இருந்தால் இதெல்லாம் உடைச்சிடலாம். அவங்க முன்னுமே சொல்லிடுவாங்க, அவங்க தெரியும். இதான் இப்போ இதுக்கு மேலே இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. இதுதான் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இதெல்லாம் பேச முடியாது. நம்ம ஒன்றும் அது எந்த இன்னார் அன்னார் என்று நான் சொல்லலை. பொதுவாகவே இந்த ஒரு குறிப்பிட்ட நாடு மிகப்பெரிய வல்லரசு இந்தியாவின் வளர்ச்சி விரும்பலை. ஒரு குறிப்பிட்ட வல்லரசு 50 வல்லரசிகளில் ஒரு நாடு இந்தியா வளர்ச்சி விரும்பாதனால அப்புறம் தூண்டி விட்டு இப்படி அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ நாம் சொன்னாலும் நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாது. அது என்ன, அந்த அளவுக்கு நம்ம தலைவன் ஆசி பெற்றுருக்கிறோம். இப்போ என்ன எது ஒன்றாலும் முடிஞ்சதை பாருன்றோம். என்னடா அவள் ஆற்றல் உண்டுயா, ஒன்றாலும் முடிஞ்சதை பாருன்னு சொல்லுவோம். இந்த குடியில் மட்டும் ஒரு வேலை முடிச்ச முடியாது. என்ன காரணம், என்ன அது அவ்வளோ வல்லமே இருக்கு, உண்டு தான். தினம் தியானம் செய்கிறோம். ஆசான் அகத்தீசனையும் திருமல தேவரையும் போக மகாரிஷி கரூர் முனிவர் பெரிய 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 ஞானிகளை தினம் பூஜை செய்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்டும். புண்ணியபலமாக அருள்பலம் இருப்பதனால இவர்களுடைய ஆயுதங்கள்லாம் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. அவன் எந்த அளவுக்கு நவீன ஆயுதம் வைத்திருந்தாலும் அந்த ஆயுதங்கள்லாம் நமக்கு காகிதம் மாதிரி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது ஏன் இப்போ போய் அவன்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஞானத்தை பொறுத்து பேசுவோம். இப்போ விபத்து நடக்குதுயா, நடக்க தான் செய்யும். இப்போ நேற்று கூட ஒரு இடத்துல ஒரு வேணும் மோதிச்சு அதில் 10-12 பேர் இறந்து போயிட்டாங்க. நாம் ஆபத்து இல்லாமல் இருக்கணும். உலகத்தை இப்படி தான் இருக்கும். அவர்கள் கவலைப்படலாம், தவ தான் செய்யலாம். நடக்க தடுக்க முடியுமா? முன்னெல்லாம் இந்த கால்ரா நோயோட வரும், அம்மை நோய், பிளக் நோயெலாம் வரும். கூட்டமாக இறந்து போகிறது உண்டு தான். இப்போ தான் கட்டுப்படுத்திட்டான். அம்மை நோய், கால்ரா நோய், இது மாதிரி பிளக் நோயெல்லாம். பிளக் நோயே இப்போ கேள்விப்படாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு என்ன செய்யத்தான் உடனே ஊசி, அந்த ஒரு நோய் வந்த உடனே அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஒரு இடத்துல பேதி ஆகுது, கால்ரா நோய்னா அப்படியே ஊரே அப்படியே போட்டு ஊசி போட்டு அந்த கிருமி அறிந்து கூட்டா செய்கிறான். ஆக அது மாதிரியும் உயிர் சேதம் ஏற்பட்டுருக்கு. கொடிய நோய்களால் உயிர் சேதம் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். நாம் தப்பிச்சுக்கணும். அவள் இப்போ இதே கோயம்புத்தூரில் நேற்று 40-50 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10 லட்சம் அல்லது 15 லட்சம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு வர்த்தக மிகப்பெரிய ஒரு இந்திய தமிழகத்திலேயே ஒரு முக்கியமான நாடு, முக்கியமான மாவட்டம் அது. ஆனால் அந்த வளர்ச்சியை அவர் மற்ற விரும்பலை. அங்கே நடந்திருக்கு, இது பலர் நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும், ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்குது. என்ன காரணம்? அவருடைய வினைப்பயனுக்காக அமைஞ்சிருக்கு. வினைப்பயன் சொல்ல முடியாது. காப்பாற்ற வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு உண்டு. அரசாங்கம் அதை தடுக்கணும். எந்த வடிவத்திலாவது அதை வராமல் தடுக்கணும். என்ன நடந்தது யாரு கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம ஞானிகள் ஆச்சுன்னா தான் சட்டத்தில் முன்னே சொன்னோம், ஞானிகள் ஆச்சுன்னா அதை உடைச்செறிய முடியும். அவன் எவ்வளோ பெரிய சூழ்ச்சின்னு தான் சரி, அப்படி கோழி குஞ்சு மாதிரி பிடிச்சிருவான். அப்படின்னா அவன் அப்போ தான் கையை எடுப்பான். ஒரு வெடிகுண்டு கையில் எடுக்கும்போது கோழி குஞ்சு மாதிரி பிடிச்சிருவான். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ எந்த இடத்துலையும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதுன்னு. அராஜகவாதிகளை கட்டுப்படுத்துவதில் இவனுக்கு வல்லமை இருக்கலாம். ஆக இதெல்லாம் நடக்கும். பெரியவர்கள் ஆட்சி இருக்கணும். நாம் இந்த உலகத்தில் நல்லபடி இருக்கணும்.
நாம் நல்லபடி இருந்தால் தான் நாட்டு மக்களுக்கு கருணை காட்டுறோம். நாட்டு மக்களை பற்றி ஒரு கவலைப்படலாம். இப்போ நாம் நல்ல புண்ணியவானாக இருக்கிறோம், தினம் பூஜை செய்கிறோம், தினம் பூஜை செய்து வர்றோம், புண்ணியமும் செய்கிறோம். இப்போ நாட்டு மேலே நம்ம கருணை ஒரு நாட்டுப்பட்டு இருந்தால், இப்போ நம்ம கேட்குறோம், ஆசானை கேட்குறோம், என்னையா எங்கே பார்த்தாலும் வெடி குண்டு வைக்கிறான், உயிர் சேதம் வருது, பருவமழை மிகுதியாகவும் பெய்யுது, பருவமழை தவறுது, நீங்களாம் பெரியவங்க அருள் செய்யன்னு சொன்னால் செய்வாங்க தான். அப்போ யார் சொல்லணும்? பெரியவங்க இது மாதிரி நம்ம சங்க அன்பர்கள் வேண்டிக்கிட்டால் நடக்கும். நிச்சயமாக அந்த வேண்டுகோளுக்கு தலைவன் அருள் செய்யும். இதுதான். அப்போ வேறு ஏதாவது கேளுங்க, இதுக்கு மேலே அது போட முடியாது. அடுத்தது கேளுங்க பாண்டியன், கேளுங்க. ராமலிங்க சாமிகள் ஒரு நோவாமல் நோம்பனை போல் நோற்றவரும், எஞ்சான்றும் சாவா வரம் எனை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரூரில் என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யாருவர் சற்றே அறியினார். அப்போது நோவாமல் நோன்பு என்பது தவமாகும். நோவாமல் துன்பப்படாமல். என்ன காரணம்னா, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கெளிய வழி விட்டவா அப்படின்னு அருணியனார் சொல்ற. பேற்றை தவம் பெருமைக்குரிய தவம், சற்றும் சிறிதும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேருனார். இந்த பிரபஞ்சம் என்பது உலகம், சேருங்கிறது உடம்பு. இந்த சேற்றை கழிய வழி விட்டவா. அப்போ அசுத்த தேகம் நீங்குதற்கு எனக்கு அருள் செய்த நட்டான். பிரபஞ்ச சேரு, அந்த சேரு நிறையா இருக்குது, சாக்கடையும் சேரும் சௌதியமாக இருக்குன்னா அதை வெளியில் அடித்தா அப்புறப்படுத்திடலாம். அது என்ன செய்யலாம், அதை அப்புறப்படுத்த முடியும். சேரும் சௌதியமாக இருக்குது, முயற்சிக்கலாம், முயற்சித்து அந்த இதை இல்லாமல் செய்யலாம். ஆனால் பிரபஞ்ச சேரு, பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனால் இந்த உடம்பு சேரு, சேரை கழிய வழி விட்டவா. பெரிய வார்த்தையெல்லாம் பெரியவங்க அப்படி பேசிகிட்டே போடுவாங்க. அப்போது தாய் தந்தையால் எடுத்த இந்த காமதேகம் சேரு தான், நீக்க முடியாத சேரு. உணவு தராமல் இருந்தால் செத்து போவான், உணவு தந்தால் உடம்பு சேராகும், மிகுதியாக காமதேகம் ஆகிடும். அப்போ காமதேகத்தை நீக்கியவா வழியை வழி விட்டவான். அப்போ பாதையை காட்டணும். அப்போ சேரை களியின் உடம்புங்கிற சொல்லப்பட்ட அசுத்த தேகம் அதே களிய வழி விட்டவான். அப்போ சேரை நீக்கினவன், உடம்பு என்று சொல்லப்பட்ட மும்மலமாகிய இந்த சேரை நீக்கினவன், நீக்குவதற்கு வழிகாட்டினவன் சுப்பிரமணியர்.